Hi dears, welcome back to Muguntha Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி ஸ்பாஞ்சியான ப்ளஸ் டேஸ்டியான ரசகுல்லா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசகுல்லா பண்ணுறதுக்கு 2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் அந்த பாலை நம்ம சேர்த்துடலாம். எஸ்பெஷலி இந்த ரசகுல்லா யாரோட விருப்பம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரசகுல்லா ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஒன்லி நம்ம மில்கில் செய்கிறதுனால ரொம்பவே நமக்கு ஹெல்த்தி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் முற்றிலும் சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்ச பிறகு நம்ம இப்போ சேர்க்க வேண்டியது லெமன் ஜூஸ். 2 மீடியம் சைஸ் லெமன் எடுத்துருக்கேன். 2 லிட்டர் பாலுங்கிறதுனால 2 லெமன் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதோடைய சாரை ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அது கூடவே அந்த சாரை சேர்த்துட்டு சீட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதே பால் நல்லா திரிஞ்சிடும். நமக்கு ரசகுல்லா பண்ணுறதுக்கு பால் நல்லா திரிஞ்சு அதோடைய தண்ணி, அதாவது பால் தண்ணியாக பிரியணும். அதை திக்காக அந்த ஆடை வரணும் பாருங்கள். இந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி அந்த ஆடை எல்லாமே பாலுடைய ஃபுல் ஹெல்த்தி எல்லாமே இங்கே தனியாக ஒதுங்கிடும். அந்த பாலோட தண்ணி மட்டும் தனியாக ஒதுங்கிடும். இப்படி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. அந்த சல்லடையில் ஒரு பியூர் காட்டன் கிளாத் நல்ல மெல்லிஸாக இருக்கணும், தின்னாக இருக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலவி சேர்த்துடலாம். பால் ஆறணும்னு அவசியம் இல்லை. சூடாகவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோடையே இந்த மாதிரி வேலையை நம்ம செஞ்சுடலாம். இப்போ நல்லா புழிஞ்சு விடணும். அந்த காட்டன் கிளாத்தில் நல்லா நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா புழிஞ்சு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்ட பிறகு இதில் நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதோடைய புளிப்பு தன்மை இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக இன்னும் நம்ம நல்ல தண்ணியை வச்சு நல்லா அலம்பிக்கணும். ஒரு 2-3 டைம் நீங்கள் அலம்பி விட்டிங்கனாலே போதும். அந்த புளிப்பு தன்மை அப்படியே நமக்கு வெளியே போயிடும். மறுபடியும் நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. நான் இடிக்கலோடைய குழாயை தான் மேலே வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்ச பிறகு அதை பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிருக்கும். தண்ணிலாம் நல்லா ஃபில்டர் ஆகிருக்கும். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை கிச்சன் கவுண்டர் டாப்பை நீங்கள் நல்லா அலம்பிட்டு அதுலேயே இதை மேலே அந்த பாலை வச்சுட்டு நல்லா திரட்டிக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், அந்த பாலாடை எல்லாமே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் நமக்கு ரசகுல்லா உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக வராது. நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ்அப் பண்ணணும். அப்போ தான் சாஃப்டாக ஆகும். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இதில் உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் சாஃப்டாக ஜூஸியாக நமக்கு ஃப்ளஃபியான ரசகுல்லா கிடைக்கும். இல்லைனா நமக்கு ரப்பர் மாதிரி வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ எனக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு பால். இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து ரசகுல்லா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேண்டிய சைஸை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதாவது ரசகுல்லா பொறுத்த வரைக்கும் டபுள் சைஸ் ஆகும். குலோப் ஜாமுன் மாதிரி தாங்க. அதனால் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதோட பாதி மடங்கு நீங்கள் உருண்டையாக பிடிச்சி சேர்த்துக்கிட்டால் போதும். ரசகுல்லா பண்ணுறதுக்கு சக்கரை பாகு ரொம்ப முக்கியம். இங்கே 2 லிட்டர் மில்க் சேர்க்கறதுனால நான் 400 கிராம்லேருந்து 500 கிராம் சக்கரை எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் சக்கரை வந்துச்சு. 1 கப் சர்க்கரைக்கு 2.25 2.5 வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். எனக்கு இங்கே 2 கப் சர்க்கரை வந்ததுனால நான் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீனி பாகு நல்லா கொதிச்ச பிறகு தான் நீங்கள் பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். கொதி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் ஹை டெம்பரேச்சரில் அந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிக்கும் போது தான் நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் பால் உடையாமல் உங்களுக்கு சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ளஃபியாக வரும். பார்த்தீங்களா, நான் போட்ட ஃபஸ்ட்டு சைஸுக்கும் இப்போ உங்களுக்கு ஃப்ளஃபியாக டபுளாக ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஜீரா பாகு நல்லா கொதிச்ச பிறகு பால்ஸ்லாம் செய்த பிறகு நீங்கள் தீயை எந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு மீடியம் வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும். ஃபைனலாக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. டோட்டலாக இதுக்கு 20 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோதாங்க, ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா ஒயிட்டிஷாக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புஷ்ஷுன்னு இருக்குது பாருங்கள். நம்ம சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு வரும். அதாவது இப்போ எப்படி சாப்பிட்றாங்க அதே சேம் டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு அப்பவும் வரும். இப்போ இந்த ரசகுல்லாவை பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நான் கையால் புனியும் போது அந்த எல்லாமே சீனிப்பாக எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கு சூப்பராக. அதுக்கப்புறம் இதை நான் பிரித்து காட்டும் போது எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது தாங்க நமக்கு வேணும். இதுதான் நம்ம பிசையும் போது கிடைக்கக்கூடிய கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் குலோப் ஜாமுனும் நான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். குலோப் ஜாமுன் இன் முகுந்தா கிரியேஷன் போட்டாலே உங்களுக்கு கரெக்டான வியூ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.